மகளிருக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற முடியாததால் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்ட பிரதமர் நரேந்திர மோடி. அதிகளவில் பெண்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற கனவை எதிர்க்கட்சிகள் தகர்த்துவிட்டதாகவும் வேதனை. மாநில கட்சிகளின் எதிர்காலத்தை இருளில் தள்ளும் முயற்சியை மேற்கொண்டுள்ளது காங்கிரஸ். 40 ஆண்டு கால போராட்டத்தை ஒரு நொடியில் உடைத்து விட்டார்கள் எனவும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. சுயநல அரசியலுக்காக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பெண்களை புண்படுத்திவிட்டதாக பிரதமர் மோடி கருத்து. மசோதாவை தோல்வியடைய செய்வதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் முகத்திரை கிழிக்கப்பட்டதாகவும் பேச்சு. மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் பாவம் செய்துவிட்டதாக பிரதமர் மோடி சாடல். இதற்காக எதிர்க்கட்சியினர் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் ஆவேசம். நாடாளுமன்ற அவமானத்தால் நிலை குலைந்து விட்டார், தோல்வியால் ஏற்பட்ட விரக்தியின் வெளிப்பாடே பிரதமர் மோடியின் உரை. பெண்கள் இட ஒதுக்கீடு பற்றி அவர் பேசுவது வெளிவேஷம் என காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். திமுக, காங்கிரசின் வெறுப்பு அரசியலுக்கும் கீழ்த்தரமான அரசியலுக்கும் மகளிர் இட ஒதுக்கீடு இரையாக்கப்பட்டுவிட்டது. தொகுதி மறுவரையறை மசோதாவை தோல்வியடைய வைத்ததன் மூலம் மகளிருக்கான இட ஒதுக்கீட்டை திமுக கெடுத்துவிட்டதாகவும் பிரதமர் மோடி சாடல். இப்போது பெண்களுக்கு எதிரான எண்ணப்பாட்டிற்கு சரியான பதில் திமுகவிற்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணத்தை கொள்ளையடித்து யார் அதிக சொத்துக்கள் சேர்ப்பது என்பதில்தான் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்குள் போட்டி. ஒரே ஒரு குடும்பத்தின் சொத்து உயர்ந்ததும் மாநில கடன் உயர்ந்ததும் தான் திமுக ஆட்சியில் நடந்த ஒரே முன்னேற்றம் என பிரதமர் மோடி விளாசல். Two things have increased to record levels in Tamil Nadu. The first is one family's wealth. And the second is Tamil Nadu's death. The DMK's top family is becoming richer and richer, while the debt on each person of Tamil Nadu is becoming more and more. நண்பர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே 2 விஷயங்கள் சாதனை அளவுகளை எட்டியிருக்கின்றன. முதலாவதாக ஒரு குடும்பத்தின் சொத்து, இரண்டாவது தமிழ்நாட்டின் கடன். சாதனை பற்றி பேசுவதற்கு திமுகவிடம் சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை என பிரதமர் மோடி காட்டமான விமர்சனம். கருப்பு உடையணிந்து தங்களுக்குள் இருக்கும் தீய எண்ணங்களுக்கு திரை போட்டுவிட முடியாது என்றும் பேச்சு. No achievement to showcase, no real issues to raise. That is why they resorted to spreading false fears about a reduction in Tamil Nadu seats. இன்று பெருமையாக சொல்லிக்கொள்ள திமுகவிடம் எந்த சாதனைகளும் கிடையாது. குற்றம் சொல்ல உண்மையான எந்த பிரச்சனைகளும் இல்லை. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என கோவை என்டிஏ பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக ஆட்சியில் இருக்கலாம் என கோவையில் ஆட்சி செய்தது அதிமுக தான் எனவும் உரை. 234 இடங்கள், அதிலே அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். உலகமே பாராட்டும் தலைவர் பிரதமர் மோடி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம். நமது கூட்டணி இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி எனவும் இபிஎஸ் பேச்சு.
இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர்கள் பாராட்டு பெறுகின்ற அளவிற்கு இந்திய நாட்டை உயர்த்தி பிடித்தவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்திற்கு 14 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு தந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் தமிழகத்திற்கு. 14 லட்சம் கோடி ரூபாய் தந்த மகான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் ஒண்ணுமே தரலங்கிறார். ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை தெரியாது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்த காங்கிரஸ் மற்றும் திமுகவிற்கு தமிழக மக்களின் ஒரு வாக்கு கூட செல்லக்கூடாது. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆவேசம். 2029 பாராளுமன்ற தேர்தலில் 33% இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்காக கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்தது யார்? காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக, பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது, சட்டமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது என்று அந்த மசோதாவை தோற்கடித்த காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழகத்தில் ஒரு சகோதரி தாய்மார் உங்க வாக்கை நீங்கள் கொடுக்க கூடாது என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மிரட்டி பணிய வைக்கலாம் என்கிற மோடி அமித்ஷாவின் கனவு பலிக்காது என திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. கொள்கைகளை பொறுத்தவரை சமரசம் செய்யாதவர் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி புகழாரம். அதிமுகவின் ஆன்மாவை பாஜக பிடித்து வைத்திருப்பதாக ராகுல் காந்தி ஆவேச கருத்து. தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீழ்த்திவிட்டு அதிமுக என்கிற பொம்மை கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு பாஜக முயற்சி செய்து வருவதாக பேச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை செய்பவர்தான் பிரதமர் மோடி என ராகுல் காந்தி விமர்சனம். கீழே குதி என ட்ரம்ப் சொன்னால் மோடி குதித்து விடுவார் என்றும் இந்தியாவையே அமெரிக்காவிடம் விட்டுவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. With these two instruments, Donald Trump controls Narendra Modi fully and made Narendra Modi sell India to the United States. எனது சகோதரர் மு.க.ஸ்டாலினுடன் கூட்டணி அமைத்து மலை போல் நின்று பாஜகவை வீழ்த்தியுள்ளோம் என ராகுல் காந்தி பேச்சு. தமிழ்நாட்டுக்குள் நுழைவதற்கு அதிமுகவை கருவியாக பயன்படுத்தி வருவதாகவும் பாஜக மீது குற்றச்சாட்டு. We partner with our brother M.K. Stalin ji. எங்களுடைய கூட்டாளியாக M.K. ஸ்டாலின் ஜி இருந்து கொண்டிருக்கிறார். The DMK Congress alliance is going to sweep the election in Tamil Nadu. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெற போகிறது. Now the AIDMK is only the instrument of the BJP. அதிமுக இப்பொழுது பிஜேபியோட கருவியாக இருக்கிறது. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி குறித்து ரஜினி பாட்டு பாடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுகவின் குறி எப்போதும் தப்பியதே இல்லை எனவும் உரை. என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. அந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி படட்டா. என்கிட்ட மோதாத, இது பெரியாரின் தமிழ்நாடடா. வம்புக்கு இழுக்காத, இது அண்ணாவின் கோட்டையடா. இனி தப்பாட்டம் என்னோட ஆடாத, அட அப்புறமா குட்டுப்பட்டு போடாத. இதைத்தான் இப்ப தமிழ்நாடே பாடுது.
வெறும் மாணிக்கமாக இருந்த தேர்தல் வேலை பார்த்து கொண்டிருந்த தன்னை தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வந்து பாட்ஷாவாக மாற்றிவிட்டார் பிரதமர் மோடி. கோவை மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். ஆட்டோ ஓட்டுற மாணிக்க மாதிரி நாம் அமைதியாக தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். சொல்ல சொல்ல கேட்காம தேர்தல் நேரத்தில் அவசரமாக கருப்பு சட்டம் கொண்டு பார்த்தாங்க. தேவையில்லாமல் நம்ம சீண்டி பார்த்து நமக்குள்ள இருந்த பாஷாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. தொகுதி மறுவரையறை சட்டத்தை கருப்பு சட்டை நிறுத்த முடியுமா என கேட்ட எடப்பாடி பழனிசாமி அந்த மசோதா தோல்வியடைந்தது பற்றி என்ன சொல்ல போகிறார்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரமாரி கேள்வி. முந்திரி கொட்டை மாதிரி பேச பழனிசாமி முட்டு கொடுத்தார். கடைசியில் என்ன ஆச்சு? பழனிசாமி அவர்களே, இனிமே பாஜகவுக்கு விட்டு கொடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கொடுங்க, இல்லைன்னா இப்படித்தான் ஆகும். பாஜகவை நம்பினா உங்களுக்கு இந்த கதி தான். இந்திய அளவில் திமுக ஹீரோ ஆயிடுச்சு. இப்போ கோவையில் எங்களின் வெற்றி உறுதியாகியுள்ளதால் எடப்பாடி பழனிசாமி பயந்த சாமியாகியுள்ளார். செந்தில் பாலாஜி கரூரில் நிற்க பயந்துவிட்டதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. கரூர்ல கழகத்தின் வெற்றி கன்ஃபார்ம், கோவையிலும் வெற்றியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி நான் தான் அவருக்கு கோவையில் டியூட்டி போட்டிருக்கிறேன். 2024 தேர்தலே பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்களா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஆச்சு? செந்தில் பாலாஜி வந்தார், உழைச்சார், வெற்றியை உறுதி செஞ்சார்ல. இதனால தான் பழனிசாமி இப்போ பயந்த சாமியா புலம்பிட்டு இருக்கிறாரு. நாமக்கல்லில் பற்ற வைத்த தீ நாடு முழுவதும் பரவியுள்ளதாக தொகுதி மறுவரையறை தோல்வி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பறக்கவிட்ட கருப்பு கொடியானது பாஜக பறக்கவிட துடித்த காவி கொடியை வீழ்த்தியுள்ளதாகவும் சூளுரை. நம்ம பறக்கவிட்ட கருப்பு கொடி பாஜக பறக்கவிட துடிச்ச காவி கொடியை வீழ்த்தி இருக்கு. மத்திய அரசின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான தொகுதி மறுவரையறை மசோதாவை முறியடித்து பிரதமர் மோடிக்கு சரியான பாடம் புகட்டி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணமும் வளர்ச்சியும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்வதாக கோவையில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பரப்புரை. தொகுதி மறுவரையறை மசோதாவை தோல்வியடைய வைத்ததன் மூலம் தமிழ்நாடு 20 எம்பிக்களை இழந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. 50% கூடுதல் இடங்களை பெறுவதற்கான பொன்னான வாய்ப்பை இழந்துவிட்டோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் மூலம் பெண்களுக்கு திமுக அநீதி இழைத்துவிட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. நல்ல வாய்ப்பை புரிதல் இல்லாமல் கண்மூடித்தனமாக எதிர்ப்பு தெரிவித்துவிட்டதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு கண்டனம். மகளிர் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுமாறு பிரதமர் மோடியிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த வேண்டியதுதானே என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. எத்தனை மாறுவேடம் போட்டு வந்தாலும் மதவாத பாஜகவால் தமிழகத்திற்குள் தலையெடுக்க முடியாது, தப்பாட்டம் ஏன் கிட்ட ஆடாதே என எக்ஸ் தளத்தில் பதிவு. நீ போட்ட ஆட்டமெல்லாம் எனக்கு தெரியும், ஜாக்கிரதையாக இரு என செங்கோட்டையனை உரிமையில் கடுமையாக விமர்சித்த இபிஎஸ். முதலமைச்சராக இருந்தபோது சும்மா இருந்தேன் என்று நினைத்தாயா? எல்லா ஆதாரமும் இருக்கு, கேவலப்பட்டு விடுவாய் எனவும் சாடல். செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனே, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்க, முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன்.
செங்கோட்டையனை மீண்டும் அமைச்சராக்கியது தவறு, கதறி அழுததால் பதவி தந்தேன் என இபிஎஸ் பேச்சு. நட்பின் அடிப்படையில் பதவி தந்தேன், அவரை மன்னிக்க முடியுமா என்று கேள்வி. என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதை பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யார் கொடுக்க போறா? நான் அந்த நட்பின் அடிப்படையில் நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பரப்புரை. மாலை 5 மணிக்கு மயிலாப்பூர் தொகுதியில் சாலை வலம் சென்று பாஜகவுக்கு வாக்கு சேகரிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம். பிற்பகல் 3 மணியளவில் வயர்லெஸ் ரோட், தென்றல் நகர், கே நகர், காஜாமலை ரோட் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை. திசை திருப்பும் முதலீட்டுக் கழகம் மக்களை பல்வேறு வழிகளில் குழப்பும் முயற்சியில் ஈடுபடுவதாக திமுக மீது தாவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. கபட நாடக திமுக அரசு கையில் வைத்திருக்கும் அதிகாரிகளை கொண்டு தாவேக பரப்புரைக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதாக விமர்சனம். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், குடும்ப தலைவிக்கு 1 கிலோ தங்கம், புதுமண தம்பதி ஹனிமூன் செல்ல அரசு செலவு என தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து கிண்டலாக பேசிய சீமான். நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி எனவும் திட்டவட்டம். தேர்தல் பரப்புரைக்காக ஹெலிகாப்டரில் திருச்சி வந்த ராகுல் காந்தி. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் திடீர் சோதனை. தாம்பரம் அருகே செம்பாக்கத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட 1,02,00,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக திமுக எம்பி கிரிராஜன் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் நாளை விசாரணை. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படியை உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு. ஆண்டுக்கு 6,700 கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 68 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என விளக்கம். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானால் தாக்கப்பட்ட 2 கப்பல்களில் ஒன்று இந்திய கப்பல் என தகவல். ஈராக்கில் இருந்து 2 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயுடன் இந்தியா நோக்கி வந்த கப்பல் மீது துப்பாக்கிச் சூடு. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற இந்திய கப்பல்களை தாக்கியதை கண்டித்து டெல்லியில் உள்ள ஈரான் தூதருக்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் சம்மன். ஈரான் தூதரை நேரில் அழைத்து முறையான கண்டனத்தை பதிவு செய்து விளக்கம் கேட்டது இந்தியா. ஹைதராபாத்தில் இரவில் கொசுவலையை பொருத்திக் கொண்டு வேலை செய்த குடியிருப்பு காவலாளி. வீடியோ இணையத்தில் வைரல். லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்பட்டதால் திறக்கப்பட்ட ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவிப்பு. ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க ராணுவ படைகள் முற்றுகையிட்ட நிலையில் திடீர் அறிவிப்பு. ஒவ்வொரு நாளும் கண்விழிக்கும் போதும் உலகை அச்சுறுத்தி போர்களை அறிவிக்கும் அதிபர் டிரம்புடன் நம்மால் வாழ முடியாது. பூமியை கார்பன் உமிழ்வில் இருந்து மீட்பது பற்றி பேசிக்கொண்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடுகள் மீதும் குண்டுகள் வீசப்படுவதாக பிரேசில் அதிபர் லூலா ஆதங்கம். பிரான்ஸ் நாட்டில் கோலாகலமாக நடைபெற்ற பட்டம் விடும் விழா. விதவிதமான வண்ண வண்ண பட்டங்களை வானில் பறக்கவிட்டு பொதுமக்கள் உற்சாகம்.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் லீக் போட்டியில் சென்னை அணியை 10 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியிடம் வீழ்ந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் மும்பை அணியை வீழ்த்தி கோவா வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் கேரள அணியிடம் வீழ்ந்தது ஜம்ஷெட்பூர். நடிகரும் ஆந்திர மாநில துணை முதல்வருமான பவன் கல்யாணுக்கு அறுவை சிகிச்சை. கடந்த சில மாதங்களாகவே உடல்நல பிரச்சினையில் இருந்து வந்த நிலையில் தற்போது அறுவை சிகிச்சை முடிந்து 10 நாட்கள் ஓய்வில் இருப்பார் என தகவல்.